அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்காவின் பரபரப்பு மிக்க பல்கலைக்கழக வளாகம் ஒன்றில் ஆயிரக்கணக்கானவர்கள் முன்பாக ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். சார்லி கக் என்று சொல்லக்கூடிய ட்ரம்பினுடைய மிக மிக நெருக்கமான கூட்டாளியே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த கொலை சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது, இது குறித்து அமெரிக்காவில் தற்போது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது, இந்த கொலை குறித்து ஸ்டேலினுடைய பிரதமர் நெதன்யாகுவுக்கும் நடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இது சார்ந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளைத்தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் ஜூட்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஜூட்டா வேலி என்ற பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் மிக அதிகளவான மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக இது காணப்படுகின்றது. இதில் ட்ரம்பினுடைய கூட்டாளியான சார்லி கக் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். பல்கலைக்கழக வளாகத்திலே இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றி கொண்டிருந்த போது பல்கலைக்கழக மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அடையாளம் தெரியாத நபர் மிக துல்லியமாக ஸ்னைப்பர் துப்பாக்கியால் சுட்டு அவருடைய கழுத்தில் பாய்ந்த தோட்டாவினூடாக அவருடைய மரணம் இடம்பெற்றுள்ளது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இந்த சார்லி ஹக் யார் என்று சொன்னால், அமெரிக்காவில் பழமைவாத கருத்துக்களை பரப்பக்கூடிய அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவதற்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து வந்திருக்கக்கூடிய நபர் என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போது கூட அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு எதிராக மக்களுடைய போராட்டங்கள், பல மாகாணங்களில் நடைபெற்ற போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ட்ரம்புக்கு ஆதரவாக இந்த போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை கொச்சைப்படுத்தி பல்வேறுபட்ட விடயங்களை தன்னுடைய இறப்புக்கு முன்பாக கூட பேசி வந்த ஒரு நபர் என்ற விடயமும் தற்போது வெளியாக இருக்கின்றது. சார்லி கக் இறப்பை தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவினுடைய தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவின் அரசு கட்டிடங்கள் அனைத்திலும் அரைக்கம்பத்தில் கொடி பறக்கவிடப்பட்டிருப்பதான அறிவிப்பு வழியாக இருக்கின்றது. இவரது இறப்புக்கு ஜோ பைடன், ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டன் உட்பட முன்னாள் அதிபர்களும் இரங்கல் வெளியிட்டுள்ளார்கள். எனவே அமெரிக்காவில் பழமைவாத கருத்துக்களை பரப்பி வருவது மட்டுமல்ல, ட்ரம்பினுடைய நிர்வாகம் குடியேற்றவாசிகளை வெளியேற்றக்கூடிய விடயங்களாகட்டும், அங்கிருந்து அடாத்தாக மிகவும் கொடூரமான முறையில் குடியேற்றவாசிகள் விசாரின்றி தங்கியிருந்தவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய வெளிநாடுகளுக்கான வரி விதிப்பாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட நடவடிக்கைகளிலும் ட்ரம்புக்கு முழுமையான ஆதரவை கொடுத்து, அது மட்டுமல்ல ட்ரம்புக்கு ஆதரவாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்திருக்கக்கூடிய நபர் என்ற விடயமும் மேலதிகமாக தற்போது வெளியாக இருக்கின்றது. அவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முக்கியமான விடயம் வெளியாக இருக்கின்றது. பாலஸ்தீனத்தில் மிக கொடூரமான படுகொலையை இஸ்ரேல் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது பாலஸ்தீனர்களுக்கான உணவு, மருந்து, குடிநீரை இஸ்ரேல் தடை செய்யக்கூடாது, அது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்று சொல்லி அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்தில், குறிப்பாக மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் எல்லாம் போராட்டங்கள் வெடித்த போது பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் சென்று பாலஸ்தீன மக்களுக்கு எவ்வாறு உணவையும் மருந்தையும் தடை செய்யாவிட்டால் ஹமாஸை அழிக்க முடியாது, எனவே இஸ்ரேலின் உடைய தடைகள் நியாயபூர்வமானவை என்று நியாயப்படுத்திய ஒரு நபராகவும் இவர் காணப்படுகின்றார். அது மட்டுமல்ல, இஸ்ரேலின் உடைய மிக தீவிரமான ஒரு ஆதரவாளர் என்று கூறப்படுகின்றது. இத்தனை படுகொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது கூட ஐநா சபையில், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிலே இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறுபட்ட நாடுகள் மிகப்பெரிய அளவிலான தீர்மானங்களை கொண்டு வந்த போது உடனடியாக காசாவில் போரை நிறுத்தி அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்களை எல்லாம் கொண்டு வந்த போது அமெரிக்கா இதை வீட்டோ செய்து நிராகரிக்க வேண்டும் என ட்ரம்புக்கு மிகப்பெரிய அளவில் ஆலோசனை வழங்கி இருக்கக்கூடிய மிக முக்கிய நபர்களில் சார்லி கக் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இவருடைய மரணத்தையொட்டி நெதன்யாகு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். ஸ்டேலின் மிகச்சிறந்த அமெரிக்க நண்பர், நீங்கள் நினைத்து பாருங்கள், ஸ்டேலினுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக நண்பர் என்றால் இவர் எப்படி இருப்பார் என்று. சார்லி கிர்க் கொல்லப்பட்டமைக்கு மிகப்பெரிய அளவில் ஸ்டேல் வருத்தமடைகின்றது. புதன்கிழமை யுட்டாவில் நடந்த ஒரு நிகழ்வில் பேசும்போது கொல்லப்பட்ட ட்ரம்பின் கூட்டாளியான கிர்க் உண்மையான ஸ்டேலின் ஒரு நண்பராக கருதப்படுகின்றார். ஸ்டேலுக்கு மிக மிக நெருக்கமான இவர் ஸ்டேலுக்கு ஆதரவாக உலக அரங்குகளில் தன்னுடைய குரலை ஓங்கி ஒலித்தவர் என்று நெதன்யாகு தெரிவித்திருப்பதுடன்
நான் 2 வாரங்களுக்கு முன்பு அவருடன் பேசியிருந்தேன். அவரை நான் ஸ்டேலுக்கு வருமாறு அழைத்திருந்த சூழ்நிலையில் அவர் அதற்கு சம்மதித்திருந்தார். துரதிருஷ்டவசமாக அந்த வருகை நடக்காமல் போய்விட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நினைத்து பாருங்கள், அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் ஸ்டேலின் உடைய அதிபர் நெதன்யாகுவுக்கும் மிகவும் நெருக்கமான ஒருவரை குறிவைத்து சினைப்பரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால், அதிலும் அமெரிக்காவில் ட்ரம்புக்கு நெருக்கமான அடிக்கடி வெள்ளை மாளிகைக்கு சென்று ட்ரம்பை சந்திக்கக்கூடிய ஒரு நபர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால், இதன் பின்னணியில் ட்ரம்பினுடைய எதேச்சதிகார போக்குகள், ஒருவேளை ஸ்டேல் படுகொலைகளுக்கு, காசாவில் நடைபெறும் படுகொலைகளுக்கு ஸ்டேலுக்கு அமெரிக்கா வழங்கும் தங்கு தடையற்ற ஆதரவுக்கான ஒரு கோபமாகவும் இதை பார்க்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது எதற்காக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது என்பதற்கு அப்பால், கொல்லப்பட்டவர் ட்ரம்புக்கு நெதன்யாகுவுக்கு மிக நெருக்கமானவர் என்பதால் இவர் ட்ரம்பின் எதிர்ப்பாளர்கள் இவரை கொலை செய்தார்களா, நெதன்யாகுவின் எதிர்ப்பாளர்கள் கொலை செய்தார்களா என்று சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கலில் தற்போது இதை விசாரணை செய்து வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சிக்கியிருக்கின்றார்கள். ஜூட்டா பல்கலைக்கழக காவல் தலைமை அதிகாரி ஜெவ் லாங் கூறுகையில், திறந்த வெளியில் 3000 பேர் பங்கு பெற்ற நிகழ்ச்சியில் அவர் பங்காற்றிக்கிட்டிருந்த போது 6 அதிகாரிகள் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் இருந்துள்ளார்கள் என்றும், அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் முழுவதும் கட்டிடங்களால் சூழப்பட்டது என்றும் குறிப்பிடுகின்றார்கள். சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ பகிரப்படுகின்றது. அதில் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு கட்டிடத்தின் மாடியிலிருந்து ஒருவர் கிற்கை சுட்டதாக காணொளி பதிவு தெளிவாக இருக்கின்றது. அந்த காட்சிகளை ஆராய்ந்த போது அந்த கட்டிடம் சார்லி ஹெக் சுடப்பட்ட இடத்திலிருந்து 150 மீட்டருக்கும் குறைவாக மிக அருகில், அதாவது 0 டிஸ்டன்ஸ் ஏறக்கூடிய 150 மீட்டருக்கும் குறைவான தூரத்தில் இருந்து சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்த வீடியோ பதிவு காட்டுவதை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சிசிடிவி காட்சிகளை தாங்கள் ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர், ஆஸ்திரேலியாவின் இத்தாலியினுடைய பிரதமர் ஜியார்ஜியோ மெலானி, பிரான்சினுடைய பிரதமர் மேக்ரோன் மற்றும் அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலோவ், ஸ்டேலின் உடைய நட்பு நாடுகள், அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் இதற்கு மிகப்பெரிய ஒரு இரங்கலை தெரிவித்திருக்கின்றார்கள். ஸ்டேலுக்கு ஆதரவானவர்கள் இதற்கு இரங்கலை தெரிவிப்பதிலிருந்தே இவர் எப்படியான செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு தேர்தலில் ட்ரம்ப் மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் நடவடிக்கைகள் மட்டுமல்ல, ட்ரம்புக்கான பிரமாண்ட கூட்டங்களை ஏற்பாடு செய்வதிலும் இவர் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார். பல்லாயிரக்கணக்கான புதிய வாக்காளர்களை பதிவு செய்ய உதவியதற்கும், ட்ரம்புக்கு ஆதரவாக அரிசோனா, கலிபோர்னியா மாகாணங்களில் நிலைமைகளை மாற்றியதற்கும் அவர் வெகுவாக பாராட்டப்பட்டிருக்கின்றார். சார்லி ஹெக் ஜனவரி மாதம் வாஷிங்டன் டிசியில் நடந்த ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டதுடன் ஸ்டேலுக்கான ஆதரவை அமெரிக்கா நிறுத்த வேண்டும், ஸ்டேலுக்கான ஆயுதங்கள் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவுக்குள்ளேயே போராட்டங்கள் வெடித்த போது, ஸ்டேலுக்கு நாங்கள் ஆயுதங்கள் கொடுப்பதை நிறுத்தக்கூடாது, ஸ்டேலை பாதுகாக்க வேண்டும், ஸ்டேலுக்கு மேலதிக ஆயுதங்களை வழங்க வேண்டும் என்று கூறிய ஒரு மிக முக்கியமான நபர்களில் இவர் ஒருவராக காணப்படுகின்றார். ஸ்டேலின் இனப்படுகொலையை வெளிப்படையாக ஆதரித்த நபரையே தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இவருடைய மரணம் வெள்ளை மாளிகை மட்டுமல்ல, அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் ட்ரம்பின் வேறு கூட்டாளிகளுக்கும் நிச்சயமாக நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனெனில் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழக வளாகத்துக்குள், அது மிகவும் அமெரிக்காவில் பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதிக்குள் பட்டப்பகலில் ட்ரம்பினுடைய நெருக்கமான கூட்டாளியை சினைப்பதக துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இது சார்லி ஹெக்குக்கு மட்டுமல்ல, ட்ரம்பின் கூட்டாளிகளுக்கு, ஸ்டேலின் இனப்படுகொலை ஆதரிப்பவர்களுக்கு அமெரிக்காவில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக இருக்குமா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் ட்ரம்புக்கு மிக நெருக்கமான, ஸ்டேலின் இனப்படுகொலையாளி நெதன்யாகுவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பிரபலம் மிக்க நபர் அமெரிக்காவின் பாதுகாப்பான பகுதிக்குள் வைத்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி உலகத்துக்கு பல விடயங்களை சொல்ல வருகின்றது. இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.